So good evening to you. Today we are going to see PERT and CPM. PERT full form is Program Evaluation Review Technique. CPM is Critical Path Method. So I'll explain all the details. ஸோ PERT அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்கா இன் தமிழில் என்ன சொல்லுவாங்க ப்ரோக்ராம் அப்படின்னா திட்ட நிரல் மதிப்பீடு மற்றும் மறு ஆய்வு நுட்பம். ரெவ்யூ மீன்ஸ் மறு ஆய்வு. ஓகே, ஸோ PERT இஸ் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ப்ராஜெக்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ப்ராஜெக்ட் அப்படின்னா திட்ட மேலாண்மை. ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் இன் தமிழ் இட் இஸ் கால்ட் அஸ் திட்ட மேலாண்மை. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட டூல். இட் இஸ் டெவலப்டு பை கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி பூஸ் ஆலன் ஹாமில்டன் இன் வெர்ஜீனியா இன் கோஆப்ரேஷன் வித் US Navy in 1957. So PERT was developed by government contracting company பூஸ் ஆலன் ஹாமில்டன். ஸோ அரசு சார்ந்த ஒப்பந்த நிறுவனம் அவங்க ஆரம்பித்த ஒரு டூல் தான் என்ன அப்படின்னா PERT. So PERT was developed by government contracting company that is named as Booz Allen Hamilton in Virginia. So government contracting company na யாரு? அரசு சார்ந்த ஒப்பந்த கம்பெனி. ஓகே, அரசு சார்ந்த ஒப்பந்த நிறுவனம் அது ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இது வந்து யார் ஆரம்பித்தாங்க? PERT வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா பூஸ் ஆலன் ஹாமில்டன் கம்பெனி இன் வெர்ஜீனியா இன் கோஆப்ரேஷன் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி இன் 1957. ஸோ 1957 இது ஆரம்பிச்சிருக்காங்க. டு சப்போர்ட் தி US நேவி போலாரிஸ் நியூக்ளியர் சப்மரின் ப்ராஜெக்ட். ஸோ யாரை ஆதரிக்க இது ஆரம்பித்தாங்க அப்படின்னா, யாரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, டு சப்போர்ட் US நேவி போலாரிஸ் நியூக்ளியர் சப்மரின் ப்ராஜெக்ட். ஸோ US நேவி போலாரிஸ் நியூக்ளியர் சப்மரின் ப்ராஜெக்டை ஆதரிக்கிறதுக்கோசரம் தான் இந்த PERT என்ற ஒரு திட்ட மேலாண்மையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ PERT ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக்கா. இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கம்பெனி தான் ஆரம்பித்தாங்க. அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கம்பெனி பேர் என்ன அப்படின்னா பூஸ் ஆலன் ஹாமில்டன். எங்கே இருக்குன்னா வர்ஜீனியாவில் இருக்குது. இது யாரோட கோஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்கன்னா US நேவி. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1957. ஸோ யாருக்காக ஆரம்பித்தாங்கன்னா டு சப்போர்ட் த US நேவி போலாரிஸ் நியூக்ளியர் சப்மரின் ப்ராஜெக்ட். So PERT and CPM are the two methods of project management. ஸோ ரெண்டு மெத்தட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட ரெண்டு மெத்தட் எதுன்னு கேட்டாங்கன்னா PERT and CPM. திட்ட மேலாண்மையோட இரண்டு மெத்தட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா PERT and CPM. PERT and CPM help us to complete the project within a stipulated time and budget. ஸோ PERT and CPM நம்மளுக்கு வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா இட் ஹெல்ப் அஸ் டு கம்ப்ளீட் அவர் ப்ராஜெக்ட்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான வரவு செலவில் முடிக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்கு உதவும், முடிக்க வைக்கும் நம்மளை. அதுதான். ஸோ PERT and CPM help us to complete a project within a stipulated time and budget. ஸோ குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட வரவு செலவில் அந்த ப்ராஜெக்டை அந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணும். அதுதான் PERT. ஸோ இப்போ வாட் இஸ் அ ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட்னா என்ன நம்ம பார்ப்போம். அதோட மீனிங் நம்மளுக்கு தெரியணும். A project is a series of activities செயல்பாடுகள். ஸோ a project is a series of activities to accomplish a specific objective. ஸோ நம்மளோட குறிக்கோள் நம்மளோட நோக்கங்கள் அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். அது சார்ந்த தொடர்ச்சியான ஆக்டிவிட்டி தான் செயல்பாடுகள். A project is a series of activities to accomplish a specific objective. ஸோ let us take one example. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். என்ன அப்படின்னா அரேஞ்சிங் ஃபார் டீ பார்ட்டி இஸ் அ ப்ராஜெக்ட். ஒரு டீ பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? அந்த திட்டத்துக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ன்ற திட்டத்துக்கு டீ பார்ட்டின்ற திட்டத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? அரேஞ்சிங் ஃபார் டீ பார்ட்டி இஸ் அ ப்ராஜெக்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? இன்வைட்டிங் த கெஸ்ட். ஸோ அதுக்கு உண்டான ப்ரொக்யூரிங் மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பேரிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுறது, மெட்டீரியலை வந்து வாங்குறது, அதுக்கப்புறமே ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, தின்பண்டங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, அரேஞ்சிங் ஃபார் த டிஷ்ஷஸ் பாத்திரங்களெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ப்ரிப்பேரிங் ஸ்நாக்ஸ், அரேஞ்ச் ஃபார் த டிஷ்ஷஸ், அகெயின் ப்ரிப்பேரிங் டீ, அரேஞ்சிங் சீட்ஸ். ஸோ வந்து சீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, யார் எங்கே உட்காரணுன்ட்டு, செட் டேபிள் வித் ஸ்நாக்ஸ் அண்ட் டிஷ்ஷஸ். டேபிளில் வந்து அங்கங்கே ஸ்நாக்ஸ் டிஷ்ஷஸ் இதெல்லாம் வைக்கணும், க்ளீன் த டேபிள் கடைசியாக. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்.
ஸோ ஈச் ஆக்டிவிட்டி நீட்ஸ் ஃபிசிக்கல் டைம் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ ஒவ்வொரு செயல்பாடுக்கும் அதுக்கு உண்டான டைம் எடுக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்குன்னு உண்டான டைம் இருக்குது அது முடிக்கிறதுக்கு. ஸோ அதே போல் இந்த மேற்கொண்ட இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு இட் டேக்ஸ் டைம் டு கம்ப்ளீட் இட்ஸ் டாஸ்க். ஈச் ஆக்டிவிட்டி நீட்ஸ் ஃபிசிக்கல் டைம் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். சர்டின் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட். சில ஆக்டிவிட்டிலாம் வந்து இன்டர்ரிலேட்டடாக இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டீ cannot be served until its preparation is completed. ஸோ வந்து டீயை வந்து நம்மளால் சர்வ் பண்ண முடியாது. எப்படி அதை வந்து ப்ரிவர்வ் பண்ணலை அப்படின்னா, டீயை வந்து டீ போட்டு முடிச்சாதான் நம்ம அதை வந்து சர்வ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் சர்வ் பண்ண முடியாது. அதுதான். ஸோ ஈச் ஆக்டிவிட்டி will require ஒன் ஆர் மோர் ரிசோர்ஸஸ் such as மேன் பவர், ரா மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே வந்து சில பொருள்கள், சில ரிசோர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அது மேன் பவராக இருக்கலாம், ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லாட்டி எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து, the project will be completed only if all of its activities are completed. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, ஒரு திட்டம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, அதற்கு உண்டான எல்லா செயல்பாடுகளும் முடிச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ என்ன ப்ராஜெக்ட் எடுத்தோம் நம்ம, அரேஞ்சிங் ஃபார் டீ பார்ட்டி. ஸோ மேற்கொண்ட இந்த செயல்பாடுகள் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அரேஞ்சிங் ஃபார் டிஷஸ், ப்ரிப்பேரிங் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வந்து செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள்லாம் முடிச்சாதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவடையும் அப்படின்றாங்க. த ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் ஒன்லி இஃப் ஆல் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கம்ப்ளீட்டட். அதுதான். ஸோ PERT ஃபுல் ஃபார்ம், ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். இது எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1957 to 1958. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷனில் 1958 இருந்தால் 1958 போடுங்க. ஸோ டெவலப்ட் இன் 1958. டெவலப்ட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணாங்க. டெவலப்டு பை பூஸ் ஆலன் ஹாமில்டன். அவங்க வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கம்பெனி நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் டெவலப்ட் பை பூஸ் ஆலன் ஹாமில்டன். PERT originated in 1958 by United States Navy. Is a statistical tool used in project management. ஸோ வந்து இப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். PERT வந்து எந்த மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா. ஸோ PERT and CPM ஆர் யூஸ்ட் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா, திட்ட மேலாண்மையில் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி கொஸ்டின் வரலாம். ப்ராஜெக்ட் வந்து என்ன டூலு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலு. அது அடுத்த கொஸ்டின் தான், PERT வந்து எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1958. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். So PERT, it is originated in 1958 by United States Navy, is a statistical tool used in project management to analyze the task involved in completing a given project. ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது அதை அனலைஸ் பண்ணுறது தான் வந்து PERT-ஓட வேலை. புரியுதா? குறிப்பிட்ட டைமில். அதுதான். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு திட்டத்தை வந்து எப்படி முடிக்கிறோம், அதுக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன, அது எந்த நேரத்தில் முடிக்கிறோம், இதை பற்றி சொல்கிறது தான் என்னது PERT. ஸோ PERT இஸ் யூஸ்ட் ஃபார் மேனேஜிங் த டைம் மேனேஜ்மெண்ட். PERT வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது, எவ்வளோ டைம் தேவைப்படுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் PERT. PERT இஸ் அ டெக்னிக் ஃபார் சிஸ்டம் அனாலிசிஸ். இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்துருக்குது. PERT வந்து எதில் வருதுன்னு கேட்பாங்க. இட் இஸ் அ டெக்னிக் ஃபார் சிஸ்டம் அனாலிசிஸ். PERT இஸ் அன் அவுட்க்ரோத் ஆஃப் கான் சார்ட். ஸோ கான் சார்ட்டோட அடுத்தது தான் என்னது PERT. PERT இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா. PERTன்றது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா. PERT ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ PERTக்கு வந்து நிறைய வந்து ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னன்ட்டு பிளானிங், ஷெடியூலிங், கண்ட்ரோலிங். இப்படின்னு கேட்பாங்க. பிளானிங், ஷெடியூலிங், கண்ட்ரோலிங் எதில் வருது அப்படின்னா PERTல. Steps and PERT. Identifying the specific activities or milestones. ஸோ நம்ம வந்து we have to identify the activities. என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதோட மைல்ஸ்டோன்ஸும் நம்ம வந்து we have to identify. Determine the proper sequence of the activities. ஸோ அதோட வரிசையை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். எந்த வரிசையில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணுன்ட்டு. கன்ஸ்ட்ரக்ட் அ நெட்வொர்க் டயக்ராம். அதுக்குண்டான வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எஸ்டிமேட் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு செயல்பாடுக்கும் எவ்வளோ டைம் ரெக்வயர் ஆகுது அப்படின்னு யூ ஹவ் டு எஸ்டிமேட் இட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் அண்ட் PERT. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஐடென்டிஃபைங் த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் ஆன் மைல்ஸ்டோன், டிட்டர்மைன் த ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ட் அ நெட்வொர்க் டயக்ராம், estimate the time required for each activity. So network representation of project. Network analysis is a must for studying PERT and CPM objectives.
ஓகே, ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா பேர்ட்டை பற்றியும் சிபிஎம் பற்றியும் பண்ணுறதுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் பிளானிங், ஷெடியூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரெண்டுமே பேர்ட்டாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், இது ஒரு பவர்ஃபுல் டூல். எதுக்கு அப்படின்னா பிளானிங், ஷெடியூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். பிளான் பண்ணுறதுக்கும், திட்டமிடுறதுக்கும், ஷெடியூலிங் பண்ணுறதுக்கும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். அடுத்து, it shows a simple way of interrelationship of various activities of constituting a project. ஒரு திட்டத்தில் இருக்க நிறைய ஆக்டிவிட்டி, செயல்பாடுகளோட இன்டர்ரிலேஷன்ஷிப், ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதோட அது எப்படி இன்டர்லேட் ஆகுது அப்படின்னு அதோட வேவை வந்து நம்மளுக்கு காட்டும். அதுதான் மினிமைஸ் டோட்டல் காஸ்ட். மொத்தமாக காஸ்ட்டை வந்து குறைக்கிறது. டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கணும். மினிமைஸ் டோட்டல் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இட் லீட்ஸ் டு ஆப்டிமல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இட் அவாய்ட்ஸ் ப்ரொடக்ஷன் டிலேஸ், இன்ட்ரப்ஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ முரண்பாடுகள்லாம் எங்கேயாவது இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணும். டிலேஸ் இருந்து அவாய்ட் பண்ணும். நடுவில் இன்டரப்ஷன்ஸ் இருந்தாலும் இட் வில் அவாய்ட். இட் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் ஐடியா அபவுட் த ப்ராஜெக்ட். ஒரு திட்டத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா, தெளிவான ஐடியா வந்து, விரிவான ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த திட்டம் எப்படின்ட்டு. இட் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் ஐடியா அபவுட் த ப்ராஜெக்ட். இட் ப்ரொவைட்ஸ் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் த்ரூ ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ நம்ம அப்பப்போ வந்து அறிக்கை மாதிரி கொடுப்போம். இந்த அறிக்கை கொடுக்கறதுனால அப் டு டேட் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த திட்டத்தை பற்றி லேட்டஸ்ட் இப்போ என்ன இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு அந்த திட்டத்தில் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்பப்போ நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா எப்பப்போலாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோமோ. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் த்ரூ ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டிங். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு நெட்வொர்க் அனாலிசிஸ். டேர்ம்ஸ்னால் அது வார்த்தைகள் இல்லாட்டி சொற்கள். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, என்னென்ன சொற்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். நெட்வொர்க்னா என்னது, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஸோ நெட்வொர்க் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் விச் ரிசல்ட் இன் சம் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ நெட்வொர்க்குன்றது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகள். அந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ கிடைக்குது, ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ கிடைக்குது. ஸோ நெட்வொர்க் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் விச் ரிசல்ட் இன் சம் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அடுத்து நெட்வொர்க் டயக்ராம். ஸோ இட் இஸ் அ டயக்ராம் விச் ரெப்ரசன்ட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட். ஈவெண்ட்னா அந்த நிகழ்ச்சி. ஆஃப் எ நெட்வொர்க். ஆக்டிவிட்டீஸ்லாம் செயல்பாடுகளும் நிகழ்ச்சியும், அதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்ட்டு ஒரு டயக்ராமில் போட்டு காட்டுவாங்க. தட் சீக்வன்ஸ், அது எந்தெந்த சீக்வன்ஸ், எந்த வரிசையில் வருது, சீக்வன்ஸ்னு வரிசை. அந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பற்றி அந்த நெட்வொர்க் டயக்ராமில் தே வில் ஷோ இட். ஸோ ஆக்டிவிட்டின்னா என்னது? ஆக்டிவிட்டி ஆஃப் நெட்வொர்க் ரெப்ரசன்ட் ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ஆர் டாஸ்க் டு பி கண்டக்டட். ஸோ ஆக்டிவிட்டின்னா தமிழில் வந்து செயல்பாடுகள்னு பார்த்தோம். அப்போ டாஸ்க்னா இந்த செயல்பாடு தான் வேலை, வேலை தான் செயல்பாடு. ஸோ என்னெல்லாம் வேலை இருக்குது, என்ன டாஸ்க் இருக்குது, அதை பற்றி அது வந்து காட்டும். இட் ரெப்ரசன்ட் த ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ஆர் டாஸ்க் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ ஆக்டிவிட்டி, செயல்பாடு. ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஸோ இமீடியட் ப்ரெடசஸர் ஆக்டிவிட்டி, இமீடியட் சக்சஸர் ஆக்டிவிட்டி, டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆக்டிவிட்டின்னு வாங்க அதை. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, வந்து ஒரு ஆக்டிவிட்டி, பி அதுக்கப்புறம் சி, இந்த மாதிரி இமீடியட் ப்ரெடசஸர் ஆக்டிவிட்டி. ஸோ முடிஞ்சிட்டு ஏன்ற ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே பி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் ப்ரெடசஸர்னு சொல்லுவாங்க. அப்போ பி வந்து சக்சஸர்னுவாங்க. இதுதான். இப்போ சிபிஎம்னானது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். கிரிட்டிக்கல்னா முக்கியமான. ஸோ சிபிஎம் ஃபுல் ஃபார்ம் இஸ் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். சிபிஎம் வாஸ் டெவலப்ட் இன் த இயர் 1956. சிபிஎம் வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1956 பை மார்கன் ஆர் வால்கர் ஆஃப் டியூபான் கம்பெனி அண்ட் ஜேம்ஸ் கெல்லி ஆஃப் ரெமிங்டன் ராண்ட், போத் இன் யூஎஸ்ஏ. ரெண்டு பேருமே வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ சிபிஎம் வாஸ் டெவலப்ட் இன் த இயர் 1956. யார் கொண்டு வந்தா அப்படின்னா மோர்கன் ஆர் வாக்கர் ஆஃப் டியூபான் கம்பெனி தான் கொண்டு வந்தது. அண்ட் ஜேம்ஸ் கெல்லி ஆஃப் ரெமிங்டன், இவங்க ரெண்டு பேர் தான் கொண்டு வந்தாங்க. மோர்கன் ஆர் வாக்கரும் ஜேம்ஸ் கெல்லி. ஸோ மோர்கன் ஆர் வாக்கர் வந்து டியூபான் கம்பெனியை சேர்ந்தவர். ஜேம்ஸ் கெல்லி வந்து ரெமிங்டன் ரேண்டமை சேர்ந்தவர், போத் இன் யூஎஸ்ஏ. சிபிஎம் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் மெத்தட். சிபிஎம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ரெண்டுமே வந்து பேர்ட்டாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டா, பேர்ட் வந்து ஈவெண்ட் ஓரியன்ட். ஸோ சிபிஎம் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு சிபிஎம். ஓகே, அதுக்கு உண்டான தொடர்பான சொற்கள் என்னென்ன? பாத்,
சிபிஎம்ல வந்து என்னன்னா பாத்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு அன்ப்ரோக்கன் ஆர் கண்டினியூஸ் செயின் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஈவெண்ட் டு எண்ட் ஈவெண்ட் இந்த நெட்வொர்க் டயக்ராம். ஸோ ஒரு நெட்வொர்க் டயக்ராமில் வந்து அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அன்ப்ரோக்கன் செயின், கண்டினியூஸ் செயின் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்டிங் ஈவெண்ட்லேருந்து எண்ட் ஈவெண்ட் அதை காட்டுறது தான் என்னது பாத்து. அது அன்ப்ரோக்கனாக இருக்கணும், கண்டினியூஸ் செயினாக இருக்கணும், அதுதான். ஸோ கிரிட்டிக்கல் பாத்துனா என்னது? முக்கியமான பாதை. ஸோ கிரிட்டிக்கல் பாத் இஸ் தட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் விச் டிட்டர்மைன் த டோட்டல் ப்ராஜெக்ட் டைம். ஸோ ஒரு திட்டத்தோட ப்ராஜெக்ட் டைம், திட்டத்தோட டைம் என்ன, ஒரு திட்டத்துக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும், இதை காட்டுறது எது அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் இஸ் தட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் விச் டிட்டர்மைன் தி டோட்டல் ப்ராஜெக்ட் டைம். ஸோ செயல்பாடுகள், என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, என்ன எந்த வரிசையில் இருக்குது, இதை காட்டுறதா என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் இஸ் தட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் விச் டிட்டர்மைன் த டோட்டல் ப்ராஜெக்ட் டைம். ஸோ இப்போ லென்த் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத். ஸோ லென்த்துன்னா நீளம். ஸோ கிரிட்டிக்கல் பாத்தோட நீளம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இஎஸ்டின்னு இருக்குது. இஎஸ்டி அப்படின்னா எர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். இஎஃப்டி அப்படின்னா எர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். எல்எஸ்டி அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். எல்எஃப்டி அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஸோ இஎஸ்டினா என்னன்னு பார்ப்போம். எர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஸோ இட் இஸ் த எர்லியஸ்ட், முந்தைய, எர்லியஸ்ட்னா முந்தைய, இட் இஸ் த எர்லியஸ்ட் டைம் அட் விச் அன் ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட். ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடு வந்து முந்தைய நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் நடந்து ஆரம்பிச்சது. இட் இஸ் earliest டைம் அட் விச் an ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட். அதுதான் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு செயல்பாடு வந்து ஆரம்பிச்சது, எந்த நேரத்தில், அதுதான். இட் இஸ் earliest டைம் அட் விச் an ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட். அடுத்து earliest ஃபினிஷ் டைம், இஎஃப்டினா earliest ஃபினிஷ் டைம். இட் இஸ் earliest ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் ஆக்டிவிட்டி டைம். ஸ்டார்டிங் டைம், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடு வந்து எப்போ ஆரம்பிச்சது அது ப்ளஸ் ஆக்டிவிட்டி டைம். அந்த செயல்பாடு வந்து எவ்வளோ நேரம் நடந்தது. இப்போ டீ போடுறோன்னு ஒரு செயல்பாடு, அது எவ்வளோ நேரத்துக்கு நடந்தது அதுவும் சேர்த்து ப்ளஸ் இட் இஸ் earliest ஸ்டார்டிங் டைம், எந்த டைமுக்கு நம்ம டீ போட ஆரம்பித்தோம், எந்த டைமுக்கு முடிஞ்சது, இது ரெண்டும் சேர்த்து தான் அது இஎஃப்டி. தட் இஸ் இஎஃப்டி. இஎஸ்டி ப்ளஸ் ஆக்டிவிட்டி டியூரேஷன். அடுத்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், எல்எஸ்டி. It is the latest time by an activity can be started without delaying the completion of project. So it is the latest time by an activity can be started without delaying the completion of project. ஸோ ஒரு செயல்பாடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டத்தை வந்து டிலே பண்ணாத அளவுக்கு. இட் இஸ் த லேட்டஸ்ட் டைம் பை அன் ஆக்டிவிட்டி கேன் பி ஸ்டார்டட் வித்தவுட் டிலேயிங் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து டிலே பண்ணாமல் டக்குன்னு ஆரம்பிக்கிறது, அதுதான். இட் கேன் பி ஃபவுண்ட் பை டிடெக்டிங் ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஃப்ரம் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டி டியூரேஷனை வந்து குறைக்கிறதுனால. இட் கேன் பி ஃபவுண்ட் பை டிடெக்டிங் ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஃப்ரம் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். அப்போ எல்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எல்எஃப்டி மைனஸ் ஆக்டிவிட்டி டியூரேஷன். ஸோ எல்எஃப்டி என்னது? லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். It is the latest time by which an activity can be finished without delaying the completion of project. LFT na latest time. An activity can be finished without delaying the completion of project. அதுதான். இப்போ advantages of CPM. CPM ஓட நன்மைகள் என்ன? It helps the top management to concentrate their attention to the critical activities. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு, மேலே இருக்கவங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முக்கியமான ஆக்டிவிட்டீஸில் அந்த கம்ப்ளீஷன் இன் டைம். ஸோ அந்த முக்கியமான ஆக்டிவிட்டிலாம் வந்து கரெக்டான டைமில் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு லொக்கேட் த கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எது முக்கியம், எது முக்கியம் இல்லாதது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவுது, இதுதான். ஸோ அப்போ வந்து சிபிஎம் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு எது முக்கியம், எது முக்கியமில்லாத வேலைகள், எது முக்கியமில்லாத செயல்பாடுகள் என்று தீர்மானிக்கிறதுக்கு இது உதவுது. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் டைம், கம்ப்ளீஷன் இன் டைம், டைமில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது, அதுதான். ஸோ PERT ஹாஸ் டிஃப்ரெண்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் டைம். PERTல வந்து டிஃப்ரெண்ட் எஸ்டிமேட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம்னு இருக்குது. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னா என்னன்னா நம்பிக்கையான நேர மதிப்பீடு. An optimistic time estimate possible time required to complete an activity, assuming a best case scenario where everything goes perfectly.
ஓகே. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னா நம்பிக்கையான நேர மதிப்பீடு. அப்படின்னா எல்லாமே கரெக்டான டைமில் நடக்கும், கரெக்டாக தான் போவோம், பெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்னு ஒரு அம், அனுமானம் பண்ணுறது. an optimistic time estimate possible time required to complete an activity. ஒரு செயல்பாட்டுக்கு எவ்வளோ டைம் ரெக்வயர் அதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அசியூமிங் a best case scenario where everything goes perfectly. எல்லாமே இந்த இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட்டில் வந்து எல்லாமே நல்லதாக தான் முடியும். ஸோ நல்லபடியாக தான் முடியும், பெஸ்ட்டாக தான் முடியும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான். அடுத்து பெசிமிஸ்டிக் டைம். பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னா அவநம்பிக்கையான நேர மதிப்பீடு. ஸோ ரெப்ரசன்ட் த மேக்ஸிமம் அண்ட் worst கேஸ் duration ஃபார் a ப்ராஜெக்ட் டாஸ்க். அசியூமிங் மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டிஸ், ரிஸ்க்கு, அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ பெசிமிஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து வேர்ஸ்ட் டியூரேஷன். ஸோ என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் நடுவில் வரும், என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன அபாயங்கள் இருக்குது, என்னென்ன அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் காட்டும் பெசிமிஸ்டிக் டைமில். அடுத்து மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட்டா. மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட் அப்படின்னா மிகவும் சாத்தியமான நேர மதிப்பீடு. ஸோ வந்து மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட் அப்படின்னா மிகவும் சாத்தியமான நேர மதிப்பீடு. ஸோ ரெப்ரசன்ட் த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்டர் நார்மல் ரியலிஸ்டிக் கண்டிஷன், அக்கௌண்டிங் ஃபார் காமன் பிளான்ட் ஃபார் டிலே ரேதர் தன் பெஸ்ட் ஆர் வேர்ஸ்ட் கேஸ் செனாரியோ. ஸோ பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் அதெல்லாம் பார்க்காது. ஒரு நார்மல் கண்டிஷனில், ஒரு ரியலிஸ்டிக் கண்டிஷனில் ஒரு ஆக்டிவிட்டி எப்படி போகுது அதை அக்கௌண்ட் பண்ணும். அதுதான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட். இட் ரெப்ரசன்ட் த டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி அண்டர் நார்மல். ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடு வந்து ஒரு நார்மல் கண்டிஷனில், ஒரு ஆக்டிவிட்டி நார்மல் கண்டிஷனில் எப்படி போகுது, ரியலிஸ்டிக் கண்டிஷனில் எப்படி போகுது, காமன் அக்கௌண்டிங் ஃபார் காமன் பிளான்ட் ஃபார் டிலேஸ். ஓகே. ஸோ காமன் கண்டிஷனில் எப்படி போகுது இதை தான் பார்க்குறது. எதுனா மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட். So difference between PERT and CPM. CPM is an activity oriented. Okay. CPM network is built on the basis of activities. CPM வந்து activity oriented. Whereas PERT is an event oriented. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. CPM வந்து it is a dash activity-ஆ event-ஆன்னு கேட்பாங்க. அப்போ activity. Activity-னா செயல்பாடு. So where PERT is an event, நிகழ்ச்சி. Where PERT is an event oriented. CPM is a deterministic model. It does not take into account of uncertainties involved in the estimation of time. Whereas PERT is a probabilistic model. So CPM வந்து ஒரு deterministic model. ஆனால் PERT வந்து ஒரு probabilistic model. சிபிஎம்மில் என்ன நடக்கும் அப்படின்னா நடுவில் ஏதாவது அன்சர்டனிட்டிஸ் நடந்ததுன்னா அது வந்து இட் வில் டேக் இன்டு அக்கௌண்ட். ஓகே, அதுதான். ஆனால் வேற இதில் வந்து வராது, PERT-ல வராது. கொஞ்சங்க. CPM is an activity oriented, where PERT is an event oriented. First point அதுதான். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா CPM is a deterministic model. PERT வந்து probabilistic model. அது செகண்ட் பாயிண்ட். It does not take into account of uncertainties involved in the estimation of time. இது அப்படின்னா CPM. CPM places dual emphasis on project time and project cost. CPM வந்து எதில் வந்து எம்ஃபாசிஸ் பண்ணோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா டைமுக்கும் காஸ்ட்டுக்கும். ஆனால் PERT வந்து டைமுக்கு மட்டும்தான், காஸ்ட்டுக்கு கிடையாது. அதுதான். சிபிஎம் இஸ் primarily used for project which are repetitive in nature. ஸோ சிபிஎம் வந்து எதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா primarily it is used for project. எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ். சிபிஎம் வந்து எங்கே வந்து சின்னதாக இருக்கும் சைஸ் அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க. whereas PERT is used for large one time, larger. So PERT is used for large one-time research and development type of project. அந்த மாதிரி ப்ராஜெக்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களுக்கு தான் PERT யூஸ் பண்ணுறாங்க. சிபிஎம் வந்து சின்ன திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கீ அப்ளிகேஷன் இன் லைப்ரரிஸ். இப்போ PERT-ம் சிபிஎம்மும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லைப்ரரி ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. So it is used in library automation and digitization, implementing ILS, integrated library system, ஒருங்கிணைந்த library system, setting up RFID, radio frequency identification system, then launching digital library, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. Reorganization and infrastructure. ஸோ ரீஆர்கனைசேஷன் பண்ணுறது அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மூவிங் டு a நியூ பில்டிங். ஸோ லைப்ரரி வந்து நியூ பில்டிங்க்கு மூவ் ஆகுது, அப்போ யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் ரெனோவேஷன், ரீஸ்ட்ரக்சரிங் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இம்ப்ளிமெண்டிங் நியூ சர்வீஸ் லைக்
STI, selective dissemination of information, current awareness service, major cataloging project. ஸோ பட்டியல் கேட்டலாக்னா அந்த பட்டியல் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பட்டியல் தயாரிக்கிறது. அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு. லைப்ரரியில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு அதில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்கனைசிங் லார்ஜ் ஸ்கேல் வீடிங், ஸ்டாக் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரிப்பரிங் காம்ப்ளெக்ஸ் ஆனுவல் பட்ஜெட். ஸோ கடினமான வரவு செலவு கணக்கு அப்போயும் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஸ்லைட் நான் முடிக்கிறேன். ஐ வில் ஷேர் சம் அதர் ஸ்லைடு. So next slide is budgeting. Next PPT is budgeting. Budgeting na enna paapom. Introduction. The term budgeting refers to the process of budget planning and preparation, budgetary control and related procedure. So budgeting na enna paathom. Varavu selavu kanakku paathom Tamil. So the term budgeting refers to the process of budget planning. Varavu selavu enna adha patti thittamidudhu. Budget planning, preparation, budgeting control and related procedure. The formal presentation of plan is called budget. ஸோ பட்ஜெட் அப்படின்றது ஒரு பிளான். வரவு என்ன, செலவு என்ன, அடுத்த வருஷத்துக்கு என்ன செலவு இருக்குது, இப்பயே பிளான் போடுறது. த ஃபார்மல் அது வந்து ஃபார்முலா ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடில் போடுறது. த ஃபார்மல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பிளான் இஸ் கால்ட் பட்ஜெட். பட்ஜெட் இஸ் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டூரிங் த இயர். ஸோ பட்ஜெட்ன்றது ஒரு எழுத்து வடிவத்தில் நம்ம வந்து எழுதி வைக்கிறது. இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ டூரிங் த இயர், அந்த இயருக்கு உண்டான. It covers all the items of work to be taken up over a specified period of time in future. ஸோ வந்து என்னெல்லாம் ஒர்க் இருக்குது, என்னெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் செலவு இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாக வந்து இட் கவர்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் டூரிங் த ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம். அந்த வருஷத்துக்கு இப்போ 2025 எவ்வளோ என்னெல்லாம் வாங்கணும், என்ன செலவு இருக்குது, என்ன வரவு இருக்குது, ஃபைன் அமௌண்ட்டில் எவ்வளோ வரவு இருக்குது, இதெல்லாம் கவர் ஆகும். Thus, an overall budget is covering the institution as a whole is also known as master budget. So, master budget அப்படின்னா என்னன்னா ஓவரால் பட்ஜெட் கவரிங் த இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் எ ஹோல். ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு பட்ஜெட் கொடுத்துருவான். 5 லட்சம், 10 லட்சம், 5 கோடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மாஸ்டர் பட்ஜெட். அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரியும். லைப்ரரிக்கு தனியாக பட்ஜெட் பிரியும், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரியும். ஸோ மாஸ்டர் பட்ஜெட் இஸ் நத்திங் பட் ஓவரால் பட்ஜெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் எ ஹோல். அடுத்தது அப்போ லைப்ரரி பட்ஜெட்னா என்னது? A library budget is an estimate of expected income and expenditure of the library for the coming year. ஸோ ஃபார் த கம்மிங் இயர் வந்து ஒரு லைப்ரரிக்கு உண்டான வரவு என்ன, செலவு என்ன, இதோட எஸ்டிமேட் தான் என்னன்னா லைப்ரரி பட்ஜெட். பட்ஜெட்டிங் இஸ் யூஸ்வலி டன் ஆன் இயர்லி பேசிஸ். ஸோ பட்ஜெட்டிங் வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். The librarian is expected to submit the budget estimates in the pro forma approved by the institution on the basis of past experience, present demands, and future expectation of the requirement. ஸோ வந்து அந்த பட்ஜெட்டை ப்ரொவோக் பண்ணுறது யார், பட்ஜெட் எஸ்டிமேட் யார் போடுவோம் அப்படின்னா லைப்ரரியன் தான். ஸோ the librarian has to submit the budget estimate to the higher authorities by using the past experience. போன வருஷம் எவ்வளோ செலவாச்சு, இந்த வருஷம் எவ்வளோ ஆகும், ப்ரெசன்ட் டிமாண்ட் என்ன, இப்போ என்னெல்லாம் கேட்குறாங்க, ஃப்யூச்சரில் என்னெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு லைப்ரரியன் வந்து ஹேஸ் டு சப்மிட் த பட்ஜெட் எஸ்டிமேட் டு their higher authorities. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லைப்ரரி பட்ஜெட்டிங் என்னென்னு பார்ப்போம். டு ப்ரிடிக்ட் த லைப்ரரி ஃபியூச்சர் சர்வீசஸ், சர்வீஸ் காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட் டு அச்சீவ் த டிசைட் கோல். ஸோ லைப்ரரியில் என்னெல்லாம் ஃபியூச்சர் சர்வீஸ் தேவைப்படுது, அந்த சர்வீஸ்க்கு உண்டான காஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் காஸ்ட் இருக்குது. இப்போ லைப்ரரி ஆட்டோமேஷனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர் வாங்கணும்,
அதுக்கு எவ்வளோ செலவாகும், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் காஸ்ட்டுக்கு ஏஎம்சி தேவையா, இதெல்லாம் நம்ம இப்பயே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும். டு ஆன்டிசிபேட் லைப்ரரி ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ் ஃபார் ஃபண்ட்ஸ் வித் வியூ டு கீப்பிங் த லைப்ரரி ஆக்டிவ் அண்ட் அப்டேட்டா. ஸோ ஃபியூச்சராக நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படிலாம் நம்ம லைப்ரரியை வந்து ஆக்டிவாக வைக்கலாம், அப் டு டேட்டாக வைக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து லைப்ரரி ஆக்டிவாக அப் டு டேட்டாக வைக்கணும்னா வி ஹாவ் டு பர்ச்சேஸ் சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கு வி நீட் மணி டு கோஆர்டினேட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைப்ரரி டுவர்ட்ஸ் அ காமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணி லைப்ரரியோட கோலை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான். டு ஆக்சலரேட் த எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிவிஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைப்ரரி. ஸோ ஒரு லைப்ரரியில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் செயல்படணும்னா அப்போ பட்ஜெட் இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு உண்டான பொருள்லாம் வாங்கி போடணும். அப்போ வந்து யூ ஹவ் டு ப்ரிப்பேர் த பட்ஜெட் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் வந்து யூ ஹவ் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு ஹாவ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் த லைப்ரரி ஃபண்ட்ஸ். ஸோ லைப்ரரிக்கும் தனியாக ஃபண்டு ஒப்படைச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ டு ஃபெசிலிட்டேட் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ஓவர் த லைப்ரரி த்ரூ த பட்ஜெட்ரி ரிப்போர்ட்ஸ். ஸோ அப்பப்போ பட்ஜெட்டில் எவ்வளோ செலவாயிருக்குது, எவ்வளோ வரவு இருக்குது, எவ்வளோ செலவாயிருக்குது, அப்பப்போ ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் டு யுவர் ஹையர் அத்தாரிட்டிஸ். அதுதான். பட்ஜெட் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ பட்ஜெட் மே பி அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் மென்ஷன் பிலோ. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால பட்ஜெட் அஃபெக்ட் ஆகணும்? சைஸ் ஆஃப் லைப்ரரி, கலெக்ஷன், ஸ்டாஃபு, யூசர் அண்ட் சர்வீஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் லொக்கேஷன், கைண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரி சர்வீஸ், டைப்ஸ் ஆஃப் யூசர், ரைசிங் காஸ்ட், பீரியட் கவர்ட் 1 year or more. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது? சம் ஆஃப் த பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் கிவன் பிலோ. என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது? லைன் ஐட்டம் பட்ஜெட்டிங், லம்சம் பட்ஜெட்டிங், ஃபார்முலா பட்ஜெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங், ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங், பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிக் பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸில் இத்தனை இருக்குது. என்னென்ன இருக்குது? லைன் ஐட்டம் பட்ஜெட்டிங், லம்சம் பட்ஜெட்டிங், ஃபார்முலா பட்ஜெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங், ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங், தென் பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிக் பட்ஜெட்டிங். ஸோ இப்போ லைன் ஐட்டம் பட்ஜெட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ லைன் ஐட்டம் பட்ஜெட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கைண்ட் ஆஃப் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டு தான் வந்து மோஸ்ட் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறது எந்த பட்ஜெட் அப்படின்னா லைன் ஐட்டம் பட்ஜெட் தான். ஸோ ஈச் லைன் இஸ் இன்க்ரீஸ்ட் எ லிட்டில் இயர். ஒவ்வொரு லைனும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நோ கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க். இதில் கொஸ்டினே யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ லைன் ஐட்டம் பட்ஜெட்னா அது அங்கே ஒரு ஐட்டம் இருக்கும், பட்ஜெட் இருக்கும், ப்ரொபோஸ்டு பட்ஜெட்டு. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், லைன் ஒவ்வொரு லைனும் வந்து அடுத்த வருஷத்துக்கு இங்கே ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகும். சேலரி அண்ட் வேஜஸ்க்கு வந்து நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் 4 லட்சம். ப்ரொபோஸ்டு பட்ஜெட் வந்து 4,20,000. அடுத்த ரீடிங் மெட்டீரியல் சச்சஸ் புக்ஸ் அண்ட் ப்ரியாடிக்கல் வந்து 2 லட்சம். அடுத்த ப்ரொபோஸ்டு பட்ஜெட் வந்து 2,20,000. பைண்டிங்க்கு வந்து 10,000 ரூபாய். அடுத்து வந்து 10,500. ஸோ ஈச் லைன் இதெல்லாம் ஐட்டம்ஸ். ஐட்டம்ன்றது என்னது? சேலரி அண்ட் வேஜஸ், ரீடிங் மெட்டீரியல் சச்சஸ் புக்ஸ் அண்ட் ப்ரியாடிக்கல். புக்குக்கு இவ்வளோ தேவைப்படுது, பைண்டிங்க்கு இவ்வளோ தேவைப்படுது, சேலரிக்கு இவ்வளோ தேவை. இந்த லைன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் இட் வில் இன்க்ரீஸ். அதுதான் லைன் ஐட்டம் பட்ஜெட். ஸோ லைன் ஐட்டம் பட்ஜெட் இஸ் மோஸ்ட் காமன் யூஸ்டு கைண்ட் ஆஃப் பட்ஜெட். கேட்பாங்க கொஸ்டின். ஸோ பட்ஜெட்லேயே எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேரால் யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டாங்கன்னா லைன் ஐட்டம் பட்ஜெட். ஈச் லைன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் லிட்டில் ஈச் இயர், நோ கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்டு. அதுதான் லைன் ஐட்டம் பட்ஜெட். அடுத்து லம்சம் பட்ஜெட்னா என்னன்னு பார்ப்போம். இன் லம்சம் பட்ஜெட் a certain amount of money is allocated to the library. ஸோ லம்சம்னா என்னது? லம்சம்பாக ஒரு தொகையை கொடுத்துருவாங்க லைப்ரரிக்கு. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துருவாங்க. ஸோ the library is given necessary freedom to decide as to how the amount is going to be allocated to different categories. ஸோ லைப்ரரிக்கு வந்து நெசசரி ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 10 லட்சம் கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து 10 லட்சத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கு புக்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ப்ரியாடிக்கலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தே கிவ் ஃப்ரீடம். அதுதான் லம்சப். ஸோ லம்சப் அப்படின்னா என்னென்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் லம்சப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ லைப்ரரி என்ன பண்ணோம்? டிசைட் பண்ணோம். 5 லட்சம் புக்ஸுக்கு 5 லட்சம் போடலாமா, ஜேர்னலுக்கு 5 லட்சம் போடலாமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி you'll be given freedom. The library will be given freedom to decide how much amount is to be allocated to different head. அதுதான். அடுத்து ஃபார்முலா பட்ஜெட். ஸோ ஃபார்முலா இந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஒரு ஃபார்முலா இருக்கும்.
அதுதான். இன் ஃபார்முலா பட்ஜெட் a predetermined standard are applied for allocation of money. ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் ஃபார்முலா இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், எப்படி அலோகேட் பண்ணலாம் மணி, பணத்தை வந்து எப்படி அலோகேட் பண்ணலான்ட்டு. சச் அ பட்ஜெட் இஸ் டெக்னிக்கல் அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர். ஸோ இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி ஸ்பெஷல் ஸ்கில் டு ப்ரிப்பேர் த சேம். இதுக்கும் தனியாக ஸ்பெஷல் ஸ்கில்லாம் தேவை கிடையாது. ஸோ ஃபார்முலா பட்ஜெட் வந்து மோஸ்ட்லி டெக்னிக்கலாக இருக்கும். கேட்பாங்க கொஸ்டின், எந்த பட்ஜெட் வந்து டெக்னிக்கலாக இருக்கும்னு கேட்பான். அப்போ அது வந்து ஃபார்முலா பட்ஜெட். அடுத்து எந்த பட்ஜெட்டில் வந்து ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா ஃபார்முலா பட்ஜெட். ஃபார்முலானா என்னது, ஒரு ஸ்டாண்டர்ட் தான், அது ஒரு தரம். ஸோ இன் ஃபார்முலா பட்ஜெட் ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட் ஆர் அப்ளைட் ஃபார் அலோகேஷன் ஆஃப் மணி. இட் இஸ் மோர் டெக்னிக்கல் அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். The concept of performance budget is not very old. Rather, it is a new one which was originated in America around 1960. ஸோ இப்படி கொஸ்டின் வரலாம். பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் எந்த நாட்டில் வந்து ஒரிஜினேட் ஆச்சு, எந்த நாட்டில் டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா. எப்போ அப்படின்னா அரௌண்ட் 1960s. ஸோ இட் இஸ் த ஓல்டஸ்ட் பட்ஜெட். இது வந்து வெரி ஓல்டு பட்ஜெட்டு தான். ஸோ லேட்டர் ஆன் இட் பிகேம் அ குவைட் பாப்புலர் இன் மெனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவுட் சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வந்து நிறைய அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை இங்கே சொல்கிறாங்க. லேட்டர் ஆன் இட் பிகம் குவைட் பாப்புலர் இன் மெனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவுட் சைடு அமெரிக்கா அவுட் சைடு அமெரிக்கா வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நவ் த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் இஸ் பீங் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ்ஸு, அதுக்கு மற்ற நிறுவனங்களையும் யூஸ் பண்ணுறாங்க, அதர் ஆர்கனைசேஷன். Then performance budget gives justification for and description of the extent of service to be achieved by means of proposed program. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஸோ இட் கிவ்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்வீஸ் டு பி அச்சீவ்டு பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொபோஸ்டு ப்ரோக்ராம். The resources like men, material, money required to fulfill the proposed program. ஸோ ஒரு ப்ரொப்போஸ்டு ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கு மென் எவ்வளோ தேவைப்படுது, மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுது, மணி எவ்வளோ தேவைப்படுது, அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். த ரிசோர்ஸஸ் லைக் மென், மெட்டீரியல், மணி ரெக்வயர்ட் டு ஃபுல்ஃபில் த ப்ரொப்போஸ்ட் ப்ரோக்ராம் டூரிங் த நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர் ஆர் டிஸ்கிரைப்டு. அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அந்த எஸ்டிமேட்டில். அதுதான். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ப்ரொப்போஸ்டு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரொப்போஸ்டு ப்ரோக்ராமுக்கு உண்டான மென் எவ்வளோ, மெட்டீரியல் எவ்வளோ, மணி எவ்வளோ, அடுத்த வருஷத்துக்கு உண்டானது அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து ப்ரோக்ராம் பட்ஜெட். இட் இஸ் கன்சர்ன் வித் ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடுகள். ஆக்டிவிட்டீஸ்னா அந்த செயல்பாடுகள். த அமௌண்ட் அலோகேட்டட் டு ப்ரோக்ராம்ஸ் ஆர் சர்வீஸ் ரெண்டட். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும், ஒரு ப்ரோக்ராமுக்கும், ஒரு சர்வீஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுதான் வந்து ப்ரோக்ராம் பட்ஜெட். Suppose a university library may decide to start an indexing service in the field of social science. ஸோ யூனிவர்சிட்டி லைப்ரரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இண்டெக்ஸிங் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன, இன் சச் கேசஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஸ்டாஃபிங், மெட்டீரியல் அண்ட் போஸ்டேஜ் எக்ஸட்ரா இஸ் டு பி எஸ்டிமேட்டட். அப்போ அதுக்குண்டான எஸ்டிமேட் போடணும். இப்போ இண்டெக்ஸிங் சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான செலவு எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ ஸ்டாஃப் தேவைப்படுது, எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, எவ்வளோ போஸ்டேஜ் செலவாகும், இதெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணணும். அந்த பட்ஜெட் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் சர்வீஸ் ப்ரோக்ராம்டா. ஸோ என்னெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் கொடுக்குறோம், என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோம், அதுக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து எஸ்டிமேட் கொடுக்கணும். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெப்ரோகிராஃபிக் சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவு, ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும், ஜெராக்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், டோனர் மாற்றணும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிசைன்